ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்க லதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா ஒரு வத்த குழம்பு ஒரு 1/4 மணி நேரத்துல எப்படி வைக்கலாம், வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 1.5, ஒரு ஃபுல் பூண்டு எடுத்திருக்கேன். அது இல்லாமல் ஒரு பாதி பூண்டு எடுத்திருக்கேன். சரிங்களா? தக்காளி 2 தக்காளி, கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வடகம் எடுத்திருக்கேன். வடகம் தாளிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து சுண்டக்காய் வத்தல். சரிங்களா? இதை வச்சு தான் வத்த குழம்பு செய்ய போகிறோம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். புளி வந்து நல்ல ஒரு லெமன் சைஸுக்கு இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சோன்னா ஒரு லெமன் சைஸ் வரும். சரிங்களா? இந்த சைஸ்க்கு புளி. ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு நல்லா உரிச்சுக்கலாம். கட் பண்ண வேணாம், உரிச்சா போதும். தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து 15 மினிட்ஸில் எப்படி செய்ய போகிறோன்னா, குக்கரில் வச்சு வைக்கலாம். இது வந்து நியூலி மேரிட் பிரைட் ஆர் நியூ பிகினர்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ், இவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்லேயே மணக்க ஒரு வத்த குழம்பு வச்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். வத்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் ரெடி பண்ணியாச்சு. சாம்பார் வெங்காயம் பூண்டு உரைச்சாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு, புளி தண்ணி ஊற வச்சாச்சு. ஊறி அந்த கரைசல் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம வத்த குழம்பு செய்யலாம். குக்கர் பற்ற வச்சாச்சு, சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இந்த நல்லெண்ணெய் வந்து தாளிப்பு, அது இல்லாமல் வெங்காயம் பூண்டு வதக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பாதி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மொத்தம் ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்க நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு வந்து வதக்கிடலாம். தாளிப்பு நம்ம கடைசியாக தான் பண்ண போறோம். வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. வெங்காயமும் பூண்டும் இன்னும் கொஞ்சம் கூட வதங்கட்டும். பூண்டு வந்து ஓரளவுக்கு மீடியமா ஃப்ரை பண்ண போறோம். இப்ப குக்கரை மூடிடலாம். விசில் போட்டுடலாம். கரெக்டா 2 விசில் தான் வைக்கணும். குக்கரை ஓபன் பண்ணியாச்சு. திருப்பி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் இருக்கட்டும் குழம்பு. இப்ப இதுல கொட்டிடுறோம். தாளிப்பு. இப்ப இது கொஞ்சம் கொதிக்கட்டும், திக்னஸ் வரணும். ஆயிடுச்சுன்னா 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். குழம்பு ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சு, நம்ம தண்ணி விட்டது வந்து அப்படியே ஹாஃப் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அதாவது ஃபுல்லா வந்து கிரேவி திக்னஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு திக்கா இருந்தா போதும். நம்ம இது ஆற விட்டாலே திருப்பி இன்னும் கொஞ்சம் திக்காகும். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல வத்த குழம்பு செஞ்சு அசத்துங்க. வத்த குழம்பு ரெடியா இருக்கு. இதுல ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்றேன். இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டியா வருது. வெள்ளை பவுடர் ஓகே, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன். இது ஐஸ்கிரீம் 1/4 ஸ்பூன் போட்டா போதும். சூப்பர்வான ஒரு 1/4 மணி நேரத்துல வச்சுட்டோம். ஹாய் மக்களே, ரெகுலரா நம்ம லஞ்ச் வந்து ரெசிபி ரெடி பண்ணிட்டு நம்மளே டேஸ்ட் பண்ணி சொல்லுவோம். இன்னைக்கு ரெசிபியை டேஸ்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட் லதா வந்திருக்காங்க. ஹாய். எஸ், நம்ம இன்னைக்கு வத்த குழம்பு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு லதாக்கு கொடுக்கலாம். இந்த லதா அந்த லதாக்கு சர்வ் பண்றா. ஸோ லதா வந்து ஃபீட்பேக் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சொல்ல மாட்டேன், சூப்பராக சமைப்பாங்க. அதே மாதிரி டைமர் வச்சு அந்த டைமருக்குள்ள பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பாங்க. அது சட்னிஸ் ஆகட்டும், இல்லை ஃபுட் வெரைட்டி ஆகட்டும், ஆசம் குக்கிங். சீரியஸ்லி நான் இவங்க ஃபுட்டுக்கு அடிமை.
அதுக்காக தான் இன்னைக்கு பாருங்க ஓடி வந்துட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லி. இன்னைக்கு வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். ரொம்ப டெம்டிங்கா இருக்கு, நிறைய மெனு இருக்கு. வத்த குழம்பு ரெசிபி வந்து நான் சேனல்ல போட்டிருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வத்த குழம்புக்கு அரைக்கீரை பொரியல், வாழைத்தண்டு பொரியல், வத்த குழம்புக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அப்பளம் வச்சாச்சு. நார்த்தங்காய் ஊறுக்காய், இதுவும் செம்மையா இருக்கும். வாங்க கொடுத்துடலாம் நம்ம லதாக்கு. அது ஊத்தும் போது ஒரு நல்ல கமகமன்னு ஒரு வாசனை. அந்த ஸ்மெல்லே வந்து இன்னும் கொஞ்சம் பசி அதிகம் பண்ணுது. சோ நம்ம வந்து பொரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பர். பொதுவா இந்த கீரை பொரியல் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், குழன்னு பண்ணிடுவோம். அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா தெரியாது. பர்ஃபெக்டா குக் பண்ணிருக்கா. சால்ட், காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. தேங்க்யூ. அரைக்கீரை பொரியல்ல ஜெனரலி தேங்காய் போட்டு பண்ணலாம். நான் இன்னைக்கு தேங்காய் போடல, ஏன்னா வாழைத்தண்டு பொரியல்லையும் தேங்காய் இருக்கு. தேங்காய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும்ட்டு இதுல தேங்காய் போடல. ஸோ 2 வெரைட்டியாவா நம்ம பண்ணலாம். நான் ஒரு தடவை அந்த ரெசிபியும் போட்டுடுறேன் சேனல்ல. சூப்பர். இந்த வாழைத்தண்டு பொரியல வந்து தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்ணி. எஸ், தேங்காய் எண்ணெய் மேல சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். பியூட்டிஃபுல் டேஸ்ட். அந்த ஸ்பைசி, அந்த உப்பு, அதுக்கேத்த ஒரு இது. நிறைய பேர் வாழைத்தண்டு பொதுவாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, பட் இந்த மாதிரி செஞ்சா மிச்சமே இருக்காது. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. வத்த குழம்புக்கு நெய் குத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும். நெய் கொஞ்சம் போட்டுருவா. எஸ், நெய் அப்படியே போடுறதை விட நெய் கொஞ்சம் சூடு பண்ணி போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். நிறைய பேர் அவசரத்துல என்ன பண்ணுவாங்க, அப்படியே நெய்யை போட்டுருது. சோ இதை உருக்கி போடும்போது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கெட்டியா சாப்பிடாம அவ்வளவு பசியில வந்து அந்த வாசனை அவங்க வீட்டுக்குள்ள வரும்போதே வந்து அப்படியே வாவான்னு கூப்பிட்டு. வத்த குழம்பு வதக்கும் போதே நம்ம ஒரு தெரு வரைக்கும் வாசனை வரும்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கு. அதுல வந்து இந்த கீரை காம்பினேஷன் இஸ் பெஸ்ட். அதை விட இந்த அப்பளம் இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அப்பளத்தை எடுத்து கல்யாண ஃபங்க்ஷன்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். வத்த குழம்புல வச்சு பெஸ்ட் காம்பினேஷன். எதுவுமே இல்லைனாலும் இந்த அப்பளம் ஒண்ணு போதும். வத்த குழம்பு சுட்ட அப்பளம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க இல்லையா, நல்ல காம்பினேஷன் அது. இது வந்து இந்த அழகான டேஸ்டியான ஸ்பைசியோட இந்த வாழைத்தண்டு பொரியல், இந்த கீரை எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. ஆசம் குக்கிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், நீங்களும் இந்த வத்த குழம்பு ட்ரை பண்ணுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் தாராளமா கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன். அன்டில் தென் பாய், டாடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.